சார் பேசிட்டு இருந்தாருல்ல, நீங்க அவ்வளவு 97 பக்கம் கொடுத்த குற்றச்சாட்டுகளின் மீது நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ட்டு ஒரு கேள்வியை ஒரு 4.5 வருஷம் கழிச்சு ஒரு 4 லட்சம் கோடிக்கு நீங்க ஊழல் பண்ணிட்டீங்கிற புகாரை கொடுத்த பிறகு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஏதாவது கடந்த 4.5 ஆண்டுகள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. அண்ணன் வேலுமணி அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது, அண்ணன் தங்கமணி மற்றும் குடும்பத்தினர் மீது, வணிக வரித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் கேசி வீரமணி மீது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் மீது ஆன்டி கரப்ஷன், அதாவது விஜிலன்ஸ்லேருந்து அவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கேஸை பற்றி அண்ணன் ஜவஹர் அலி பேசுகிறப்போ அண்ணன் குமாரசுவாமியிலிருந்து தொடங்கி அப்படியே முடிச்சிட்டாரு. குமாரசுவாமிக்கு முன்பாக அதாவது பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா அவர் தான் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் ஃபைனு, ரிமைனிங் 3 பர்சன்ஸ்க்கு ஈச் 10 crores ஃபைன். இளவரசி, சுதாகரன், சசிகலா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் என்று சொன்ன பிறகு இவர்கள் மேல்முறையீடுக்கு சென்று பெங்களூர் உயர் நீதிமன்றம் அன்னைக்கு ஜாமீன் வழங்கியது. ஆனால் தமிழக வரலாற்றிலே ஒரு முதலமைச்சர் மறைந்த பிறகு ஊழல் குற்றச்சாட்டப்பட்டு அவர் மறைந்த போதும் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அவர் குற்றவாளிதான் என்று நிரூபிக்கப்பட்டது தமிழ்நாட்டிலே ஒரே முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீதுதான். அவர்கள் அந்த 4 ஆண்டும் சிறையிலே கழித்து விட்டு தான் சசிகலா, இளவரசி, சுதாகரன் 3 பேரும் அந்த 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை முடித்து விட்டு தான் வந்தார்கள். இதுதான் அந்த கேஸோட இது. அதுக்கப்புறம் ஊழலை பற்றி அதிமுகவிற்கு இதுல என்ன பேசுறதுக்கு, ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆர்கே நகர் எலெக்ஷன் ஏன் ஸ்டாப் ஆச்சு? நீங்க ஃபர்ஸ்ட் தொப்பி சின்னத்துல நின்னீங்க. அப்படி நிக்கிறப்போ ஆர்கே நகர்ல ஏன் எலெக்ஷனை நிறுத்தினாங்க? மிகப்பெரிய அளவுல ஊழல் செய்து அந்த பணத்தை பட்டுவாடா செய்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அன்றைக்கு ஆர்கே நகர் தேர்தல் நிறுத்தப்பட்டது. இதற்கு என்ன பதில் இருக்கிறது? அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க சொல்லலாம் 2001ல கலைஞர் மீது கலைஞர் அரெஸ்ட் பண்ணாங்களே சார், அன்னைக்கு அந்த கேஸ்ல சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணல. அன்றைக்கு ஒரு பொய் வழக்காக அவர் மீது போட்டு இரவோடு இரவாக கைது செய்தார்கள். அது அவங்க தெளிவுபடுத்திக்கணும். ஊழலிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஊழல் செய்வதற்கு ஆட்சி நடத்தியவர்கள் அதிமுக காரர்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 5000 ரூபாய் தரலாமே, 3000 ரூபாய் தருகிறவர்கள் 5000 ரூபாய் தரலாமே. அதுல நான் உடன்படுறேன். 5000 ரூபாய் எங்களுடைய முதல்வர்கள் தரல. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதே கேட்க மாட்டார். ஏன்னா பொங்கல் பரிசாக 3000 ரூபாய், கலைஞர் உரிமை தொகையாக 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்திலே 1000 ரூபாய், தமிழ் புதல்வனிலே 1000 ரூபாய், மகளிர் விடியல் பேருந்துல குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 1000 ரூபாய், லேப்டாப் குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுல ஒரு 20000 ரூபாய், அரசு ஊழியர்களுக்கு 3000 போனஸ், டாப்ஸ் என்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், தாய்மானவர் திட்டம் என்று 2026 தை முதல் நாள 5000 கிடையாது, இவ்வளவு திட்டத்தை வரிசைப்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பயன்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இது மாதிரி சாதனை திமுக ஆட்சியில் தான் இருக்குது. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இவங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் இவங்களால ஜெயிக்க முடியாது. பணத்தை மட்டும் இந்த மாதிரி திட்டங்களை மட்டும் தந்து வாக்கு வாங்கக்கூடிய கட்சி திமுக இல்ல. எக்கனாமிஸ்ட் என்ற சர்வதேச ஒரு ஊடகம் சொல்லி இருக்கிறது தமிழ்நாடு ஒரு சூப்பர் ஸ்டார் மாநிலம் என்று. தமிழ்நாடை உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. அதனால உலகம் பாராட்டுவது மக்களுக்கு புரியும். மீண்டும் திமுக ஆட்சி தான் 2026 வரும்.